பண்டைய காலங்களில் யாதவர்கள் வாழ்ந்த மதுரா நகரம் ஜராசந்தன் எனும் மன்னனின் தாக்குதலால் அச்சத்தில் மூழ்கியது. அப்பொழுது பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணர், இம்மதுரா இனி பாதுகாப்பானதல்ல, யாதவர்கள் வாழ வேண்டிய புனித நகரை கடலின் அருகே நான் அமைப்பேன் என்று தீர்மானித்தார். அதன்படி விஸ்வகர்மா தேவனை அழைத்து கடலின் ஆழத்தில் ஒளிரும் நகரத்தை கட்டச் செய்தார். அந்நகரமே துவாரகா என அழைக்கப்பட்டது. துவாரகா பட்டு, ரத்தினம், பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனைகளால் ஜொலித்தது. அதன் வாசலில் காவலர்களும் சுவர்களில் ஒளி வீசும் மாணிக்கக் கற்களும் இருந்தன. அங்கு யாதவர்கள் அனைவரும் சுகமாக வாழ்ந்தனர். அந்நகரில் ஸ்ரீகிருஷ்ணரின் 10,000 மகிஷிகள் இருந்தனர். அதில் ருக்மிணி தேவியும் சத்யபாமையும் ஜாம்பவதியும் முதன்மையானவர்களாக விளங்கினர். ஸ்ரீகிருஷ்ணரின் பல தெய்வீக லீலைகள் துவாரகாவில் நிகழ்ந்தன. ஸ்யமந்தக மணிக்கதை, பிரசேனன் வதம், அர்ஜுனனுக்கு சுபத்திரையை மணம் செய்து கொடுத்தது, குருக்ஷேத்திரப் போருக்கு முன்னோடி நிகழ்ச்சிகள் அனைத்தும் இங்கிருந்தே நடந்தன. மகாபாரதப் போருக்குப் பிறகு யாதவர்களிடையே உள்நாட்டு சண்டைகள் ஏற்பட்டன. ஒருநாள் யாதவர்கள் அனைவரும் மதுவில் மயங்கி சண்டை போட்டனர். ஒருவருக்கொருவர் ஆயுதமாக புல்லாங்குழலைப் போல் புல்லை எடுத்தபோது அது இரும்பாக மாறி யாதவர்கள் ஒருவரையொருவர் அழித்தனர். அப்பொழுது ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய அவதார காரியங்கள் நிறைவடைந்தன என உணர்ந்து தரையிலிருந்து பிரிய தீர்மானித்தார். அன்றே கடல் பெருகி துவாரகா நகரமெங்கும் நீரில் மூழ்கியது. இன்று துவாரகா ஒரு புனித ஸ்தலமாக திகழ்கிறது. கடலில் மூழ்கிய நகரம் என்று இன்றும் பக்தர்கள் அதை தியானிக்கிறார்கள். இதுபோன்ற வீடியோக்களை மீண்டும் காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். தேங்க்யூ.